இந்த நிலையில வந்து இப்ப சமீபத்துல இந்த பாஜக எப்பவுமே இந்தியாவுக்குள்ள வந்து இந்தியர்கள் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது நினைக்கக்கூடிய ஒரு கட்சியான பாஜக சமீப காலமா வந்து இந்த 2014 ஆட்சிக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அந்த ஒற்றை இந்தியா அதோடைய கனவு திட்டத்தை நிறைவேற்றும் வகையில வந்து இந்தியா முழுவதும் தன்னுடைய ஆதரவாளர்களை தனக்கான வாக்காளர்களை வந்து இந்தியா முழுவதும் வந்து அதிகரிக்கக்கூடிய வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு உருவாகுது. இப்ப நீங்க சொல்லும் பொழுது காஞ்சிபுரத்துல வந்து போலியான பட்டுகள் கொண்டு வர சொல்ல இப்படியான போலியான பொருட்கள் கொண்டு வரதுல முதன்மையா வடவர்கள் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய முறை பொதுமக்கள் கிட்டே அந்த சிந்தனை உண்டு. அது உண்மைதானா? இல்ல உண்மைதானே. நீங்க இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே பாரம்பரியமிக்க உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் பட்டை வந்து பின்தள்ளி இன்னைக்கு பனாரஸ் பட்டை அதிகமாக வாங்கக்கூடிய நிலைக்கு வந்து மக்கள், ஏன்னா அது வந்து மலிவாக கிடைக்குதுன்ற ஒரு மோகம் இருக்கு. இப்போ நம்ம மக்கள்கிட்ட வந்து மலிவான விலையில எது கிடைச்சாலும் அதை வாங்கக்கூடிய ஒரு மோகத்தை வந்து உருவாக்கியிருக்கோம். இன்னைக்கு அதிகபட்சமான இந்த எலக்ட்ரிக்கல் பொருட்கள் எல்லாமே போலியான பொருட்கள், நிறைய தரமற்ற பொருட்கள், போலின்றத விட தரமற்ற பொருட்களாக கொண்டு வந்து இங்கே அதிகப்படியான விற்பனைக்கு வச்சிருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா மார்வாடிகள். இதில் வந்து மறுப்பதுக்கு எதுவுமே கிடையாது. இது வந்து ஆவணப்பூர்வமாக நம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படின்றதான் உண்மை.